பட்ட ஒரு பியூட்டிஃபுல் 2 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீட பத்தின எல்லா டீடைல்ஸும் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் தான். சோ ரெண்டுமே வந்துட்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய லிவிங் ஹால் பிளான் பண்ணி வீட்டோட எல்லா பக்கமுமே இம்ப்ரெசிவான இன்டீரியர் கொடுத்து வீட்டுக்கு பெரிய டிவி யூனிட், லேட்டஸ்ட் டிசைன்ல பெரிய பூஜா கேபினெட், கிரவுண்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூம், இல்லத்தரசிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடுலர் கிச்சன் கம் டைனிங், வீட்டோட எல்லா பக்கமுமே இம்ப்ரெசிவான நிறைய லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய கிங் சைஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணி அந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி செட்டப் கொடுத்து வீட்டுக்கு காமன் பாத்ரூம், வீடு சுத்திலுமே செட்பேக் ஏரியா, போர்வெல், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவா பிளான் பண்ணி இந்த 2 BHK விட்ட இந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்ல மெயின் ரோட் பேஸ்ல கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்துல நீலாம்பூர். சோ காலப்பட்டிக்கும் நீலாம்பூருக்கும் இன் பிட்வீன்ல இந்த வீடு வந்து லொகேட் இருக்குது. இந்த வீட்டுல இருந்து காலப்பட்டிக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தான், அவினாசி ரோட்டுக்கு 3 கிலோமீட்டர். சோ இந்த மெயின் ரோட்ல எத்தனை வண்டியை வந்து கிராஸ் ஆகி போகுதுன்னு நீங்களே பாருங்க. சோ எப்பவுமே பிஸியா இருக்கிற ஒரு மெயின் ரோட் பேஸ்ல வந்து இந்த வீடை கட்டி வச்சிருக்காங்க. சோ 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 30க்கு 45 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இந்த வீட கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பரா கட்டிருக்காங்க. சோ நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் சோ எப்படிப்பட்ட ஒரு பிரீமியம் விஐபி லொகேஷன்ல இந்த வீடு வந்து லொகேட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எலிவேஷனுக்கு வால் பட்டி, ஸ்பெஷல் பட்டி, இந்த மாதிரி நிறைய எலிவேஷன் டிசைன் கொடுத்து சென்டர்ல பிரிக் வால் பேட்டர்ன் டிசைன்ல எலிவேஷன் கொடுத்து எலிவேஷனுக்கு லைட் கிரீன், எல்லோ, பிரவுன் இந்த 3 கலர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கை அழகா கிராண்டா எடுத்து காமிச்சிருக்காங்க. சோ இதே நீலாம்பூர் லொகேஷன்ல நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து வீடுங்க சேல்ஸ்க்கு ரெடியா இருக்குது. சோ இது எல்லா டீடைல்ஸ்க்கும் நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைட்ல கார்டன் ஏரியா கொண்டு தனியா வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ வீட்டோட ரைட் சைட்ல ஒரு 2 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஃப்ரண்ட் சைட்ல ஒரு கேட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டோட ஓவரால் எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நிறைய LED லைட்டும் ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏத்துறதுக்காக பெரிய டாப்பர் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டல்ல செஞ்ச ஐரன் கேட் லென்த்தியா ஃபோல்டபிள் டைப்ல போட்டு கொடுத்திருக்காங்க. கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 12க்கு 16. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே டபுள் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங்ல இந்த வீட்டுக்கான போர்வெல்லும் 8000 லிட்டர் கெபாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல 1 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து அதுல இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் 3க்கு 7ங்கிற சைஸ்ல வச்சு கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃப்ளோவுமே கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறதுக்கே பிரீமியமா லைட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல்ஸ்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ குட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான லென்த்தியான பெரிய லிவிங் ஹால், சைஸ் 10க்கு 20. வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே ஒயிட் கலர் காம்பினேஷன்ல 2x4 சைஸ்ல ஹை கிளாசி ஃபினிஷ்ட் வெட்டி டைல்ஸ்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க. ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்ல மல்டி கலர்ல பிளிங்க் ஆகுற மாதிரி ஒரு டிசைன் லைட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஹாலுக்கு ஃபேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேசிங் வால் ஃப்ளோவுமே நியூ மாடல்ல வால்பேப்பர்ல பண்ணிருக்காங்க. அண்ட் அதுலயே நமக்கு இந்த வீட்டுக்கான உடனே செஞ்ச பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கோட என்ட்ரன்ஸ்ல உட் பேனலிங் ஒர்க் பண்ணி அதுல பார்ட்டிஷன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. கிச்சன் என்ட்ரி ஆனதுமே ரைட் சைட்ல இந்த வீட்டுக்கான பூஜா கேபினெட் வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பூஜா கேபினெட்டுக்கு CNC கட் டோர் டபுள் டைப்ல போட்டு ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் லேயர்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட ஒரு செல்போன் வச்சு கொடுத்திருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து 10க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷனும் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டோட எல்லா விண்டோஸுமே UPVCல தான் போட்டிருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கும் சிங்கிள் விண்டோவும் கொடுத்திருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே பிரீமியமான லுக்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் L ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சென்டர்ல ஓவர்ஹெட் கேபினெட்டும் கீழே நிறைய பேஸ் கேபினெட்ஸும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் சிமினியும் வந்து வச்சு கொடுத்திருக்காங்க. டேபிள் டாப்க்கு பேக் சைட்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சிங்கிள் டோர் டைப்ல ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா இந்த வீட்டுக்கான கிச்சன் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிச்சனா தான் இருக்கும். கிச்சனுக்கு அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். வீட்டுல வர 2 பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட சென்டர்ல ஒரு பெரிய உடன் காட்டும் கொடுத்திருக்காங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட. பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டேப்ல ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க சேஃப்டி லாக்கரோட. பெட்ரூமுக்கு வர அட்டாச் பாத்ரூமுக்கான டோர் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டிசைன்ல லைட் கிரே கலர் காம்பினேஷன்ல
பிவிசில போட்டிருக்காங்க. 10க்கு 4ங்கிற சைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாவே கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு பாக்குறதுக்கே அழகான டிசைன்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர வாஷ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியமான குவாலிட்டியில போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட் மேல வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இன்னர் சைக்கிள்ஸோட படிக்கட்டு ஃபுல்லோமே கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டலுக்கு உடன் பில்லரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா அகலமா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் மினி சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட்டுக்கு அடுத்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து அது வழியா இந்த வீட்டுக்கான கிங் சைஸ் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கிங் சைஸ் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. இந்த பெட்ரூமுக்கும் நம்ம கீழே பார்த்த அதே கான்செப்ட்ல ஒரு பெரிய உடன் காட் போட்டிருக்காங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட. பெட்ரூமோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஒன் சைடு வால் ஃப்ளோமே கபோர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டியே டபுள் டைப்ல 2 பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க சேஃப்டி லாக்கரோட. மேல பாத்தீங்க அப்படின்னா 14 அடிக்கு லாஃப்ட் கபோர்டும் பண்ணிருக்காங்க. டிவிக்கான கனெக்ஷன் பாத்தீங்கன்னா தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினெட்ஸோட. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூமோட பிளான் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு வுட் டோர் போட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரி ஆனதும் ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 4க்கு 4. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கீழே கிரானைட்ல டேபிள் டாப்போட பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்து ரைட் சைட்ல 4 லேயர்ல ஒரு மினி வால் செல்ஃபும் செட் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமை ஒட்டியே 4க்கு 6ங்கிற சைஸ்ல அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி போயிட்டு இந்த வீட்டை சுத்தி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கு வுட்ல செஞ்ச டோர் ஹெவியா போட்டிருக்காங்க. சோ இந்த ஓப்பன் பால்கனி நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க. இதோட ஃப்ளோரிங் ஃப்ளோமே ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி டைல்ஸும் போட்டிருக்காங்க. மேல வாஷிங் மிஷின் தனியா ஒரு ரூமே கட்டி அதோட பேக் சைட்ல ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷன் கொடுத்து துணி காய போறதுக்காக 2 எல் ஷேப்ல MS ஆங்கிள்ஸும் கொடுத்திருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு தனியா ஒரு யூனிட்டே செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு MS ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஓப்பன் டெரஸ்ல நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியா டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களே சுத்தி பாருங்க நம்ம வீடை சுத்தி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான 2BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமா டிலே பண்ணாம டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா போட்டிருக்க பிரைஸ்ல இருந்து நெகோஷியபிள் தான். மீண்டும் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.